Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.1ல் கொஸ்டின் நம்பர் 30 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருப்போம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 31லேருந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ 31 கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோ இந்த எக்ஸசைஸில். ஓகே, ஷோ தட் தி ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ காஸ் எக்ஸ் இல்லை, காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். நமக்கு தெரியும் காஸ் எக்ஸ் மட்டும் கண்டினியூஸ். சிமிலர்லி எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குன்னா தட் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். பாலினாமியல் காஸ் எக்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரிக், ரெண்டும் தனித்தனியாக கண்டினியூஸ். அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி இது என்னது காம்போசிஷன் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ இது கண்டினியூஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், திஸ் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். ஏன்னா நமக்கு தெரியும் காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் அகைன் கண்டினியூஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லெட் அப்படின்னா we are taking, so let g of x is equal to cos x and h of x equal to x square. This is how we are taking that. Then your f is the composition of G and H, right? So H is not, F is nothing but G and H oda composition. That is F is equal to G composition of H. In the notation on the namakana G composition of H, right? Since what is your G of X? So your G of X is equal to cos X is continuous, right? And your H of X is nothing but X square is also continuous, right? So G of X continuous, cos X, h of x continuous, x square. Then what is your f of x? G composition of h of x, right? Because of x, right? Then g composition h of x நம்ம எப்படி சொல்லுவோம், g of h of x. அதாவது g of your h of x is nothing but x square. So g of x square அப்படின்னா என்ன அர்த்தம், g of xல x பிளேஸுக்குள்ள நம்ம x square போட போகிறோம். அப்போ x பிளேஸில் x square போட்டிங்கன்னா which is cos x square. And we know that f of x is also continuous. Yeah, abdina we know that composition of continuous functions are continuous again. So that's all for this question. அவ்வளவுதான், simple question. அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக வருது அப்படின்னா நம்ம கொஸ்டினை பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணலாம், இட் இஸ் காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா காஸ் ஆஃப் டீட்டா பிளேஸில் நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ இட் இஸ் காம்போசிஷன், ரைட்? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் 32 என்ன அப்படின்னா, ஷோ தட் தி ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ், ரைட்? ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இல்லை, மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அகெயின் சேம் காம்போசிஷன் ஃபங்க்ஷன் தான். அப்போ என்ன பண்ண போகிறோம், let g of x equal to modulus x and h of x equal to cos x. இல்லை நீங்கள் இதை h of x எடுத்து இதை g of x எடுத்தாலும் சரி, அப்போ h composition g ன்னு எடுக்கணும். நீங்கள் எந்த ஆர்டரில் இந்த h of x g of x ஸ்ப்ளிட் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி இங்கே g composition g of x mod x h of x உள்ள, அப்போ இதுக்குள்ளே இது வரணும், அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். ஓகே, ஸோ f is the combination of g and h, that is அந்த g composition x அப்படிங்கிறத அங்கே சொல்கிறோம். ஸோ f equal to g composition h. Then what is your g of x? Mod x, அது continuous everywhere, right? So modulus x is continuous everywhere and h of x is nothing but cos x is also continuous everywhere, right? Modulus x உம் தனியாக continuous, cos x உம் தனியாக continuous. Then what is your f of x? G composition h of x, which is g of h of x, which is nothing but g of what is your h of x? Cos x. So g of cos x அப்படின்னா என்ன அர்த்தம், g of x னா mod x, x பிளேஸில் எனக்கு இங்கே cos x இருக்கா, அப்போ இந்த x பிளேஸில் cos x போடணும், which is modulus of cos x. That is your actual question. So f of x is also continuous. Why? Because we know that, since we know that composition of continuous functions are continuous, because individually that modulus x is continuous as well as cos x is also continuous, then the combination of these two function, composition of these two function is also continuous. That's all, right? That's all for 32. And then 33, examine that sin of mod x is a continuous function. Again இது பாருங்க, sin of mod x, right? Modulus x, x theta placeல ஒரு function, some other function mod x இருக்கு. So again we are going to use the concept of that is composition. Let we are taking g of x equal to sin x and h of x equal to mod x. Okay, then f is the combination of g and h, that is composition of those two is nothing but your f. So f is equal to g composition h. Since g of x நம்ம எப்படி எழுதுறோம், sin x. Sin x is a trigonometric function, it is continuous everywhere. And h of x is nothing but mod x, modulus x always it is continuous, so that is also continuous, which implies f of x is nothing but
G composition h of x, which is g of h of x. So which is nothing but g of what is your h of x actually? It is mod x. So g of mod x, which is nothing but sin of mod x. Yeah, ஏன்னா g of x னா என்ன தெரியும்னா sin x. இங்க என்ன x இருக்கோ அந்த x அங்க கொடுக்கும். எனக்கு g of mod x இருக்கா, அப்ப நான் என்ன பண்ணணும்? x பிளேஸ்ல modulus x. So sin of mod x. Therefore f of x is also continuous. That's it. எல்லாத்துக்குமே பாருங்க கிட்டத்தட்ட ஒரே ஃபார்ம் தான் யூஸ் பண்றோம். அந்த ஃபங்க்ஷன் எதா ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கிறது தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட். ஓகே, therefore since the result composition of continuous functions are continuous, that is your result for this 33rd question. Then last ஒரு question 34. ஸோ இதோட வந்து இந்த செக்ஷன் that is இந்த 5.1 வந்து ஓவர் exercise, right? So last question of this exercise. So find all the points of discontinuity of f defined by f of x equal to mod x and modulus of x plus 1. So இந்த ஃபங்க்ஷனோட பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ் பற்றி கேட்குறாங்க. ஓகே, ஸோ எப்படி இதை பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி கண்டுபிடிக்கிறது? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அகெயின் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனாக எழுத போகிறோம். ஸோ அப்போ லெட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச், ரைட்? சாரி, காம்போசிஷனில் நார்மலாக அந்த அல்ஜிபிரிக் ஆப்ரேஷன்ஸ்னு பார்த்தோம்ல, எஃப் ஒரு ஃபங்க்ஷன் ஜி ஒரு ஃபங்க்ஷன்னா f plus f continuous, g continuous இருக்குன்னா f plus g also continuous, f minus g is also continuous, f into g continuous, f by g provided g of a is not equal to 0. ஸோ அது எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும்னு பார்த்தோம்ல, அந்த கான்செப்ட். அப்போ since g of x equal to what? mod x. So mod x is continuous, நமக்கு தெரியும், it is continuous everywhere. And h of x is nothing but modulus of x plus 1, that is also continuous everywhere. Then what is your f of x, which is nothing but g of x minus h of x. Separately this g is continuous and this h is also continuous. Then this function is continuous and this function is also continuous. Subtraction of these two, that is mod x minus mod x plus 1 is also continuous. So what is this function? Yes, since g and g is continuous and h is continuous, so that g minus h is also continuous. That is your result, right? f continuous இருக்கு, g continuous இருக்குனா f minus g is also continuous. So g separate continuous, h தனியா continuous. So g minus h is also continuous. What is your g minus h? That is your f of x. Therefore f of x is also a continuous function. That's all for this question, and right? So and that's all for this video, right? And இதோட வந்து இந்த எக்ஸசைஸுமே வந்து நமக்கு ஓவர். ஸோ எக்ஸசைஸ் 5.1ல நமக்கு லாஸ்ட்டாக இருக்க 4 கொஸ்டின்ஸ் இது தான். ஓகே, இந்த 4 கொஸ்டின்ஸுமே நமக்கு பேஸ்ட் ஆன் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வரதுனால we are taking this as a separate video, right? So that's all for this video, and then remaining things we'll see in the next video. upcoming videoல நம்ம இதோட அடுத்த எக்ஸ்டென்ஷன், that is செகண்ட் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இருக்க பேஸ், அதாவது டிஃபரன்ஷியபிலிட்டினா என்ன அண்ட் அதில் இருக்க பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் என்ன, என்னென்ன ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னென்ன விஷயங்கள் வரும், அண்ட் தென் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.